My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்டேட்னு சொல்றதை விட எல்லா மாணவர்களுக்கும் சந்தோஷம் தரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் ஆல் இண்டியா கோட்டால இடம் கிடைத்து தமிழ்நாட்டு சீட்டை ரிசைன் பண்ண மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்ம மிஸ்பா கரியர் அகாடமியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த பார்டர் லைன் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 15 இடங்கள் அதிகமாகிருக்கு. இப்போ வேக்கன்சி லிஸ்ட் ரிவைஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நிறைய சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 15 இடங்கள் போன வேக்கன்சி லிஸ்ட் விட்டாங்களே, அதுக்கு முன்னாடி அப்போது 75 சீட்டாக இருந்தது. இப்போ எம்பிபிஎஸ் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 90 சீட்டாக இருக்குது. ஸோ அதனுடைய பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் நமக்கு வந்து 75 இடங்கள் இருந்துச்சு. இப்போ 23 கல்லூரிகளில் இடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. 90 சீட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. இஎஸ்ஐ கேகே நகரில் 2 சீட் இருக்குது. அண்ட் தென் ஐஆர்டி வார்ட் கோட்டாவில் ஒரு சீட் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஐஆர்டி வார்ட் கோட்டாவில் இருந்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் அ குட் சான்ஸ். இந்த வருஷம் செகண்ட் ரவுண்டில் கூட உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி சீட் அப்படிங்கிறது வருது. ஸோ ஐஆர்டி வார்டில் ஒரு சீட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் கன்சிடரபிளி சீட்ஸுங்கிறது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 270 சீட் இருக்குது. அண்ட் இந்த பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். வீட்டில் இருந்து எடுக்கிறதுனால எக்ஸாக்டாக ஸ்க்ரீன்லாம் போட்டு எந்தெந்த காலேஜஸ் இருக்குது அப்படின்னு காட்ட முடியல. நான் உங்களுக்கு பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் 836 இடங்கள் வந்திருக்கு. டோட்டலாக இருக்குது கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ் எல்லாம் சேர்ந்து. அதே மாதிரி ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் நமக்கு ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 117 இடங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அந்த சீட்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 65 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 117 இடங்கள் இப்போ வந்து நமக்கு வேக்கன்சியில் இருக்குது கவர்மெண்ட் கோட்டாவில். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 23 இடங்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 90 சீட் இருக்குது டோட்டலாக. என்ஆர்ஐ லேப்ஸில் 15 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 75 இடங்கள் அப்படிங்கிறது வந்து என்ஆர்ஐ லேப்ஸில் இருக்கக்கூடிய டோட்டல் சீட்ஸாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அண்ட் டோட்டலாக நமக்கு 103 சீட் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் ஒட்டுமொத்தமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் எம்பிபிஎஸ் சீட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த வேகன்சி லிஸ்ட்டை விட இப்போ ரிவைஸ் பண்ணி வந்திருக்கு. சிஎம்சி வெள்ளூரில் கிறிஸ்டியன் மைனாரிட்டி 50% கிறிஸ்டியன் மைனாரிட்டி இருக்கு இல்லைங்களா, அதில் 3 சீட் அப்படிங்கிறது வேக்கன்சியில் வந்திருக்கு. சிஎம்சி வெள்ளூரில் 3 சீட் வேக்கன்சி வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1231 சீட் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சீட்ஸ் இன்க்ளூடிங் சிஎம்சி வெள்ளூர் 3 சீட்டையும் சேர்த்து வரும்போது 1231 சீட் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டு சேர்ந்து எம்பிபிஎஸ் அப்படிங்கிற கோர்ஸுக்கு வந்து வருது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாம் சேர்ந்து 1231 சீட் டோட்டலாக எம்பிபிஎஸ்க்கு இருக்குது. பிடிஎஸ்க்கு 930 சீட் அப்படிங்கிறது இருக்குது. கவர்மெண்ட் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் நமக்கு 84 சீட் இருக்குது. அதே மாதிரி ப்ரைவேட் டென்டல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 631 சீட் இருக்குது கவர்மெண்ட் கோட்டாவில். அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது டோட்டலாக 846 சீட் அப்படிங்கிறது ப்ரைவேட் டென்டல் காலேஜஸில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸாக இருக்குது. ஸோ ரிவைஸ் சீட் மேட்ரிக்ஸ் விட்டுருக்குறாங்க. அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து திரும்ப எக்ஸ்டென்ஷன்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. சின்ஸ் சீட்ஸ் ஹாவ் பிகம் அவைலபிள் டியூ டு ரெசிக்னேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ், these have been added to the vacancies for round 2. Accordingly, the round 2 counseling will be done and the vacancies are being updated. ஸோ எந்தெந்த காலேஜஸில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நீங்கள் சாய்ஸஸ் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அந்த சிஎம்சி வெள்ளூரில் 3 சீட் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பிகாஸ் அது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி கொடுத்த பிடிஎஃப்ல அந்த கல்லூரி காட்டலை. ஸோ ஒரு சிலர் சாய்ஸ் லிஸ்ட்லேயே போடாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் விர்ச்சுவல் வேக்கன்சி இருக்கிறதுனால சிஎம்சி வெள்ளூர் உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட்டில் காமிச்சிருக்கும். ஆனால் மாணவர்கள் அதை போடாமல் கூட இருந்திருக்கலாம், ஏன்னா அங்கே வேக்கன்சியே இல்லை அப்படிங்கிறதுனால. ஏன்னா நீங்கள் தான் விர்ச்சுவல் வேக்கன்சியை கொடுக்கலையே. விர்ச்சுவல் வேக்கன்சி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி விர்ச்சுவல் வேக்கன்சிங்கிற ஒரு பிடிஎஃப்பை ப்ராஸ்பெக்டஸில் போட்டிருந்தபடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா யாரெல்லாம் ரீஅலாட்மெண்ட் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கவுண்ட் தெரிஞ்சிருக்கும். அல்லது ரெசிக்னேஷன் எத்தனை பேர் போகிறாங்க அப்படிங்கிற கவுண்ட்டு தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுக்கு வர முடியும். ஆனால் அதையும் விடலை. அண்ட் இந்த நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 1 டேவாவது நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சீட்டில் ஒரு வேலை, ஏன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 22 சீட்டு தான், 22 காலேஜ் தான் ஃபஸ்ட்டு வேக்கன்சி லிஸ்ட்டில் வந்துச்சு.
இப்போ அந்த வேகன்சி லிஸ்ட்டில் 23 காலேஜ் இருக்குது. நீங்கள் முன்னாடி இருந்தே வேகன்சிஸ் ரெசிக்னேஷனால சீட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் சொன்னீங்க தான். ஆனால் காலேஜஸே இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த கல்லூரிகளை போடாமல் இருந்த மாணவர்கள் இப்போ போடுவதற்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்டென்ஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிடிஎஃப் நம்முடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு வந்து நம்ம இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக வைக்கிற கோரிக்கையும் இதுதான். மேபி நிறைய மாணவர்கள் பயன்படணும், அந்த சீட்டெல்லாம் அவங்களுக்கு போகணும் அப்படின்னா அவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் அந்த கல்லூரிகளை போட்டிருந்துருக்கணும். பட் லீகலி ஸ்பீக்கிங் நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கும்போதே எல்லா காலேஜஸையும் லிஸ்ட் அவுட் பண்ண தான் செஞ்சீங்க. பட் வேக்கன்சி இல்லாத போது அந்த கல்லூரிகளை மாணவர்கள் போட்டிருக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு அச்சமும் ஐயமும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த நேரத்தில் தமிழக மருத்துவக் கல்லூரிகளில், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அந்த 15 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கலையா, அந்த 15 மாணவர்கள் தங்கமான பசங்க நமக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆல் இண்டியா கோட்டா மூலமாக சீட்டு கிடச்சி அவங்க கண்டிப்பாக போயிருப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால தான் அங்கே வேக்கன்சி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஏன்னா வேறு எந்த ரீசனும் இருக்காது ரெசிக்னேஷன் பண்ணுறதுக்கு. மேபி ஒரு சிலருக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கலாம். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் they have taken a seat in ஆல் இண்டியா கோட்டா. அதனால் தமிழ்நாடு சீட்டை ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைக்கிறோம். இந்த நேரத்தில் பார்டர் லைன் இருக்கிற ஒவ்வொரு மாணவர்கள் சார்பாக இந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளை இடங்களை விட்டு கொடுத்த ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மிஸ்பா கரியர் அகாடமி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தேங்க்யூ ஸோ மச். இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்டென்ஷன் வருதா வரலையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அவங்க கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷன் படி there will not be an extension and counseling will be done as per the revised vacancy அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து வந்திருக்கிற ரீசெண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்டாக இருக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.